பிரைஸ் தி லார்ட். அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரூபிமா சமையல். நம்ம இன்னைக்கு ரூபிமா சமையல்ல கேழ்வரகு மாவுல புட்டு செய்ய போறோங்க. 1.5 கப்பு கேழ்வரகு மாவு எடுத்து ஃபர்ஸ்ட் இந்த மாவை வறுத்துக்கணும். வறுத்து செஞ்சா நல்லா இருக்கும், வாசனையா இருக்கும். கோதுமை மாவு, அரிசி மாவு எல்லாமே புட்டுக்கு இடியாப்பத்துக்கெல்லாம் வறுத்துட்டு அதுக்கப்புறமா செய்யணும். அப்போதான் நல்லா இருக்கும். மாவு ஃபர்ஸ்ட் நம்ம இது மாதிரி தள்ளுறோம்ல, அப்போ டைட்டா போற மாதிரி இருக்கும். மாவு நல்லா வறுபட்டுருச்சுன்னா லூஸா போகும். இந்த பாருங்க, இப்படி லூஸா போகும். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த மாவு எடுத்து இந்த புட்டு செய்யறதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். புட்டு மாவுக்கு தேவையான 1/2 டீஸ்பூனு நான் வாசனைக்காக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன். இந்த ஏலக்காய் பொடியும் இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடணும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு, தண்ணி நிறைய ஊற்றிடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமா தெளிச்சு தான் இந்த புட்டு மாவுலாம் பிசையணும். சூடா நம்ம ஊற்றிட்டோம்னா குண்டு குண்டு ஆயிடும். கொஞ்சம் ஆற வச்சுதான், மாவு ஆற வச்சுதான் நம்ம பிணையணும். இப்படி உடைக்கும் போது புண்டு போகுதுல்ல, அந்த உருண்டை நிக்கல, அப்போ மாவு ரெடி ஆகலன்னு அர்த்தம். இந்த வெயில் நாள்லாம் கேழ்வரகு அதிகமா எடுத்துக்கோங்க, ரொம்ப நல்லது. எனர்ஜியும் கூட, குளிர்ச்சி. கம்பு மாவு, கேழ்வரகு மாவு குளிர்ச்சியா, அந்த பச்சைப்பருப்பு, பச்சைப்பயிறு இதெல்லாம் எடுத்துக்கோங்க. மோர் நிறைய குடிங்க, தண்ணி நிறைய குடிங்க. ஃப்ரிட்ஜில் வச்சு தண்ணியை குடிக்காதீங்க, பானையில் வச்சு குடிங்க. ஃப்ரிட்ஜ் தண்ணி குடிக்கும் போது நல்லா சில்லுன்னு இருக்கும். அதுக்கப்புறமா உடம்பு நல்லா எடுத்துக்கும். பாத்ரூம் போகும்போது கஷ்டமா இருக்கும். ரெடி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் உப்பு நிறைய சாப்பிடுங்க. இளநீர் கிடைச்ச விடாதீங்க. எவ்வளவு காசா இருந்தாலும் இளநீர் வாங்கி குடிங்க. அவ்வளவுதான், நம்மளுக்கு புட்டு மாவு ரெடி ஆயிடுச்சு. எப்படி ரெடி ஆயிடுச்சு நான் காட்டுறேன். இப்போ ஃபர்ஸ்ட் நான் மாவு பிடிக்கும் போது அப்படியே உதிர்ந்து விழுந்துருச்சுல்ல, இப்போ மாவு பிடிக்கும் போது அப்படியே நிக்குது பாருங்க, உருண்டையா. இதுதான் பதம். இப்போ இதுல உருண்டையா இருக்குல்ல, அதெல்லாம் எப்படி அது ஒரு மாதிரி இருக்குமே அப்படின்னா, அது என்ன செய்யணும், நம்ம மாவு ஜல்லடையில நம்ம ஜலிச்சு எடுத்துக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். நான் ஃபர்ஸ்டே சேர்த்துட்டேன். இந்த மாதிரி நீங்க மாவு ஜல்லடையிலேயே ஜலிச்சுக்கலாம். இதுல ஜலிக்கிறேன் பாருங்க. இப்படி புட்டு செஞ்சு சாப்பிடும் போது ரொம்ப சாஃப்டா இருக்கும், நல்லா இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். எந்த புட்டு செஞ்சாலும் நீங்க இந்த மாதிரி இந்த ப்ராசஸ நீங்க கையாளும் போது புட்டு உங்களுக்கு ரொம்ப அப்படியே வாயில வைக்கும் போது அப்படியே கரையிற மாதிரி இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த மாதிரி உருண்டையா இருந்ததுன்னா சாப்பிடவே பிடிக்காது. அதே மாதிரி மாவுல ஈரப்பதம் இருக்கணுங்க, ட்ரையாலாம் இருக்கக்கூடாது. மாவு வேகாது, நல்ல ஈரமா இருக்கணும் மாவு. இந்த மாதிரி உருண்டைகளா இருந்துச்சுன்னா நம்ம இப்படி பண்ணும் போது அது அப்படியே உடைஞ்சு வந்துடும். இது கடைசி மாவுல அந்த உருண்டைகள்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் கையிலேயே நல்லா ஸ்மாஷ் பண்ணிட்டு இருந்தோம். ரொட்டேட் பண்ற மாதிரி உருண்டைகள்லாம் இருக்குல்ல, இப்போ இதை கையிலேயே நம்ம இப்படி தேய்ச்சி விட்டோம்னா இந்த உருண்டைகள் எல்லாம் நைஸா வந்துடும். உடைஞ்சிட்டு இந்த உருண்டைலாம் உடைஞ்சி நல்லா மாவு பக்குவத்துல வந்துடும். வேஸ்ட் பண்ணக்கூடாது. உருண்டைகள் எல்லாம் கட்டியா இருக்குன்னு வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி நம்ம இது மாதிரி பண்ணிட்டே இருக்கும் போது
உடைச்சி விடும்போது அது மாவா வந்து விழுந்துடும். எதுவுமே இதில் வேஸ்ட் ஆகாது. பார்த்தீங்களா? அவ்வளோதான். பாருங்க, மாவு எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்க. இருக்கணும். உருண்டை பிடிக்கிறேன்னா உடைச்சி விட்டோன்னா இது வெந்துடும். மாவு ஈரப்பதம் இருக்கணும். இப்போ வாங்க நம்ம புட்டு ரெடி பண்ணிடலாம். புட்டு பாத்திரத்தில் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த கோடு வரலாம் ஊற்றிக்கலாம். இந்த அளவு வரலாம். ஒரு சொம்பு தண்ணி ஊற்றுறேன். தண்ணி நல்லா கொதிக்கிட்டோம். கொதிச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து புட்டை வைக்கணும். இதுதான் ஸ்டீமர். இந்த குழா புட்டுடைய ஸ்டீமர். இதை ஃபர்ஸ்ட் உள்ள போட்டுக்கணும். நம்ம இதில் ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கணும். இது இல்லாதவங்க நான் கையிலேயே பண்ணிக்கலாம். ரெண்டு பக்கமாக இப்படி பண்ணி தேய்ச்சிட்டு உள்ள அப்படி தேய்ச்சிக்கலாம். நான் கையில் வாக்கர் வச்சிருக்கிறதால எனக்கு வழிக்கிறோம். அதனால தான் நான் இதை யூஸ் பண்ணுறேன். பாருங்க, கிச்சன் ரூமில் நான் இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ எனக்கு எண்ணெய் கையில் இருந்துச்சுன்னா வழிக்கிறோம். அதனால தான் நான் வந்து இது மாதிரி யூஸ் பண்ணுறது. இட்லி அவிக்கிறதுக்குமே நான் இதுதான் யூஸ் பண்ணியிருந்தேன். ஆனால் கையில் தான் எண்ணெய் தடவணும் இட்லிலாம். அப்போ தான் இட்லிலாம் நல்லாயிருக்கும். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதை மாதிரி எடுத்து யூஸ் பண்ணுங்க. ஏன்னா இது நீளமான இதுவாக இருக்கா, உள்ள வரலும் போகும். இந்த பக்கமும் கை கொடுத்து தான் பண்ணணும். ஆனால் இது இன்னும் ரொம்ப நல்லா இருக்குது. ஓரங்களெல்லாம் என்னமோ எண்ணெய் அப்ளை பண்ணிடணும். தண்ணி சூடாகட்டும். ஃபர்ஸ்ட் துருவி வச்சிருக்கிற தேங்காய் துருவில் நம்ம இந்த ஃபர்ஸ்ட் போடணும். அதுக்கப்புறமா நம்ம மாவு எடுத்து போடணும். மாவு வந்து ரொம்ப டைட்டா போடக்கூடாது, லூஸா போடணும். மறுபடியும் ஒரு கை தேங்காய் பூ, அப்புறம் புட்டு மாவு, அப்புறம் தேங்காய் பூ, அப்புறம் புட்டு மாவு, அப்புறம் தேங்காய் பூ. தண்ணி கொதிக்குது. இது மாதிரி கட்டை கரண்டி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா கரண்டி ஏதாச்சும் எடுத்துட்டு மெதுவாக அப்படி தரணும். பாருங்க, நம்மளுக்கு சூப்பரான குழா புட்டு ரெடி ஆகி வந்திருக்குது. இது ஒரு 10-15 நிமிஷத்துலேயே நம்மளுக்கு ரெடி ஆகிடுங்க. எவ்வளோ வாசனையாக சாஃப்டாக ரெடி ஆகிருக்கு. அடுத்த முறை மாவு போடும் போது தண்ணி செக் பண்ணிக்கணுங்க. தண்ணி எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு அதே மாதிரி நம்ம ஒரு கை தேங்காய் பூ 2 கை மாவு சேர்த்து நம்ம ரெடி பண்ணிக்கணுங்க. பாருங்க, இப்போ நமக்கு சூப்பரான குழா புட்டு ரெடியாக இருக்குது. இது கூட வாழைப்பழம் வச்சு சாப்பிடலாங்க. நேந்திரம் வாழைப்பழம் ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், நெய் இதெல்லாம் சேர்த்து வச்சு சாப்பிடும் போது நம்மளுக்கு அடைக்காமல் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். தேங்காய் எண்ணெய் ரொம்ப சூப்பராக இருக்குங்க, நல்லா வாசனையாக.
இது கூட நாட்டு சர்க்கரை இதெல்லாம் வந்து நம்ம சேர்த்து வச்சு சாப்பிடலாம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வெயில் காலத்துக்கு ரொம்ப நல்லது. கேழ்வரகுல எது வேணாலும் நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து நாட்டு சர்க்கரைங்க. கொஞ்சமாக தூவிட்டு அதில் ஒரு வாழைப்பழ துண்டை அதை வச்சு எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ சாஃப்டாக மணல் மாதிரி இருக்குது பாருங்கள். நல்லா வெந்து மணமாக சூப்பராக இருக்குது. இந்த வாழைப்பழம், இந்த நாட்டு சர்க்கரை, இந்த தேங்காய் துருவல் எல்லாத்தையும் சேர்த்து பிசைஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் புட்டு. இது நேந்திரம் வாழைப்பழம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த வெயில் காலத்துக்கு கேழ்வரகு அவ்வளோ நல்லது உடம்புக்கு. இது வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்கும் நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் ருபிமா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.